இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஸ்ரீ பஞ்ச அக்னி அகடா ஆசிரமத்தின் தலைவர் சுவாமி கைலாசனந்த் கிரிஜி மகாராஜ் புலனறுவை கல்விஹாரை மற்றும் அருங்காட்சியகம் ஆகியவற்றை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து சுவாமி கைலாசனந்த் கிரிஜி மகாராஜ் வரலாற்று சிறப்புமிக்க வானவன் மாதேவி ஈஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளிலும் ஈடுபட்டார். இதன்போது சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன, வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி.பி. சரத் ஆகியோரும் பிரசன்னமாகியிருந்தனர். இதேவேளை இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஸ்ரீ பஞ்ச அக்னி அகடா ஆசிரமத்தின் தலைவர் சுவாமி கைலாசனந்த் கிரிஜி மகாராஜ் நுவரெலியா சீதாயிலிய சீதையம்மன் ஆலயத்திற்கும் சென்றிருந்தார். நுவரெலியா சீதாயிலிய சீதையம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜைகளிலும் அவர் கலந்து கொண்டிருந்தார். ராமாயணத்துடன் தொடர்புடைய இடங்களையும் இதன்போது சுவாமி கைலாசனந்த் கிரிஜி மகாராஜ் பார்வையிட்டார். सरकार को, श्रीलंका के गवर्नमेंट को இலங்கை அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். ஸ்ரீராமர் மற்றும் ஹனுமானின் ஆசி அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்தியாவிலிருந்து 15 முதல் 18 பிரதிநிதிகளோடு வருகை தந்துள்ளேன். இங்குள்ள அமைச்சர்கள், இங்குள்ளவர்களின் ஏற்பாட்டால் சிறந்த முறையில் இந்த விஜயம் அமைந்திருந்தது. மத கலாசார தொடர்புகள் எமது சுற்றுலா துறைக்கு மிக முக்கியமானவை. பெரும்பாலும் இந்த சந்தர்ப்பத்தில் அதிக சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருகின்றனர். அதிகமானோர் இந்தியாவிலிருந்தே வருகின்றனர். எனவே இந்த சுவாமி கிரிஜியின் வருகையை தொடர்ந்து பாரிய அளவிலான சுற்றுலா பயணிகள் நுவரெலியா போன்ற பகுதிகளுக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கின்றோம்.